going to make white sauce pasta. அதான் பண்ண போறேன் இப்போ நம்ம. பாஸ்தாக்கு white sauce pasta பண்ணிடலாமா? ஹாய் கைஸ். கூடவே நம்ம சாய் ஹெல்ப் பண்ண போகிறோம் ஆம்பளுக்கு. இதில் என்னென்னா எனக்கு எதுவுமே பண்ண தெரியாது, புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து குடிக்கிற தண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ ஊற்றுனேன் எனக்கு தெரியல, கொஞ்சம் குத்துமதி. ஓகே, இதில் பாஸ்தா எவ்வளோ போடணும்னு கூட எனக்கு தெரியாது, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன் நான். கிரீன் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறது பார்ப்போம். இவ்வளோ பாஸ்தா நான் போட்டிருக்கேன் இவ்வளோ தண்ணிக்கு. ஸோ இதில் வந்து இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டு பாஸ்தா நான் செய்வேன்னு வந்திருக்கேன். அதனால் வந்து எங்கள் அம்மா வந்துட்டு மாடு சாப்பிடுது, அது சாப்பிடுது, இது சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்க. டோன்ட் மைண்ட் இட். ஸோ இதை கொஞ்ச நாள் வேகிற வரைக்கும் வச்சுக்கலாம். அதனால் நம்ம வந்து பாஸ்தா வேகிற வரைக்கும் அப்பளம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கணும். இது தொட்டால் வந்து சூடு இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பேன் ஆர் கடாய் வச்சுக்கணும். முக்கியமாக அடுப்பு ஆன் பண்ணணும். இது யாருக்குமே தெரியாது, நான் சொல்லிட்டேன். ஒரு குட்டி ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி ஸ்பூன் ஒரு அளவுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. அதில் கரெக்டாக ஒரு ஸ்பூன் ஆயில் தான் போடணும். அதுக்கு ஜாஸ்தியாகவும் போடக்கூடாது, கம்மியாக போடக்கூடாது. ஒரு ஸ்பூன் ஆயில் தான் போடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து பால் ஊற்றணும். அந்த பாஸ்தா வீட்டில் போட்டதுக்கப்புறம் நான் செஞ்ச பாஸ்தாவை பாருங்கள். எச்சே உரல பாஸ்தா தனியாக வருது, இந்த பால் தனியாக வருது. பாப்பா பாப்பா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. யாராச்சும் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி சொல்லிக்க வேண்டியது தான். ஆனால் இன்றைக்கி டிஷ்ஷு செம்மையாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அவ்வளோமா இருக்குது. இதில் வர ஹெட்ஃபோன்ஸ் மோடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். வேறு ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆன டிஷ் இருந்தால் அதை பார்க்கலாம்.